ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்வதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதில் ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா. இந்த உலகத்திலே முதலில் உருவாக்கப்பட்ட மதர்சா, இளைஞர் சஹாபாக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட முதல் மதர்சா மஸ்ஜிதிலே மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு சுஃபா தான். அந்த இளைஞர் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவர்களுக்கு தோழராக எந்த ஒரு அன்சாரி சஹாபாவும் கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லாம் மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இந்த மார்க்க பணியை எடுத்து வைப்பதற்காக கல்வியை மூட்டிவிட்டார்கள். இந்த திருக்குர்ஆனை படிக்க வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இது மட்டும் விடவில்லை, யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பிட்டாங்க. மாஜ் பின் ஜபல யமனுக்கு அனுப்பிட்டாங்க, அப்துல்லா பின் அப்பாஸ் கூஃபாக்கு, அலி பின் அபி தாலிப் ஷாமுக்கு, முஆவியா ஷாமுக்கு, அப்துல்லா பின் மஸ்ஊத் மதீனால. இந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. எதுக்காக? இந்த குர்ஆனை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான். அப்ப நமக்கு இன்னும் இந்த குர்ஆனை படிக்க வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு இந்த இஸ்லாத்தில் நாங்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், இந்த இஸ்லாத்தில் பெயரில் நாங்கள் எவ்வளவு மோசடி செய்திருக்கிறோம். இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். யூதர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர் தன்னுடைய தௌராத்தை, தன்னுடைய புத்தகத்தை தினதோறும் படித்து கொண்டே இருப்பார்கள். அப்படித்தானே? இன்னைக்கு இந்துக்களை பாருங்க, எந்த இடத்துல கோயில் தெரியுதோ இல்லையோ திடீர்னு அப்படியே கும்பிடுவாங்க, அப்படியே கீழே குனிஞ்சிருவாங்க. செய்யக்கூடிய காரியம் தவறு, ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு உணவு இருக்குது. தன்னுடைய படைத்தவனை அவர்கள் வணங்க வேண்டும், தன்னுடைய வேதத்தை படிக்க வேண்டும். ஆனால் நமக்கு இந்த திருக்குர்ஆனை படிப்பதற்கு ஆர்வமும் இல்லை, ஆசையும் இல்லை. இன்னைக்காவது ஒரு மதரசால போய் படிச்சு பாருங்க, போய் பார்த்து பாருங்க. சிறிய சிறிய பிள்ளைகள் குர்ஆனை அவ்வளவு ஆர்வமாக அழகான குரலில் படித்திருப்பார்கள். தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்ப உறவினர்கள், தன்னுடைய வீடு, குடும்பம், ஊரை எல்லாமே விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு வந்து இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள். அவ்வளவு தியாகங்களுக்கு பிறகுதான் அவர்கள் ஹாஃபிஸ் என்ற பட்டத்துக்கே அவர்கள் வருவார்கள். இந்த திருக்குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்கள். அல்லாஹு அக்பர். அப்ப நமக்கும் இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது என்று சொன்னால் இன்றிலிருந்து நாங்கள் இதை முயற்சி செய்ய வேண்டும். எதுவும் கஷ்டமில்லை சகோதரர்களே, பெரியோர்களே. எங்களுடைய ஒரு உஸ்தாத் மரணிச்சு விட்டார் ரஹிமஹுல்லாஹ். ஷேக் தப்சீர் உமராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு உஸ்தாது தான் ஷேக் அப்துல் கபீர் ஹஃபிதஹுல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ். அவர் 60 வயசில் இந்த திருக்குர்ஆனை தினதோறும் படித்து மனனம் செய்திருக்கிறார். 60 வயசில் 90 வயசு வரை